வரும்போது வேணாம்ல. சரி சாணியில் வச்சுக்கிட்டானப்பா. சரி இருந்தால் போடுங்க. இது சாணியில் வச்சுக்குவாங்க. 300 தக்கா பாருங்க எவ்வளோ வளர்த்து என்ன இருக்குன்னா 120 ரூபா. 100 புதுசு வந்து 470. பாவிக்கு போய் கூட வாங்கலையா? அதானே இப்போ புதுசு தான் மேலாக்க இன்னும் விலை போய்கிட்டு இருக்கு மேலாக்க. சரி 300 எவ்வளோ அது? 300க்கும் 3 கிலோவுக்கு 321 510. அதுக்கு ஒரு 525 ரூபாய்க்கு. பழசு 525. ரூபாய்க்கு. புதுசு புதுசு வந்து இந்த கூட வந்து கூட இட்லி பண்ணி வந்து 500. அது என்ன எவ்வளோ சொன்னேன்? 260 ரூபா. இது அண்ணன் கூட 240. இது அழகாக அது அப்படியே 250 ரூபாய் எடுத்துருக்கலாம். இந்த கூட பிளாஸ்டிக்கா? அது உங்களுக்கு அதே எவ்வளோ தெரியுமா? அந்த கூடயே இங்க பாருங்க அண்ணன் கூட இட்லி பண்ண கரண்டி 3 250 240 தானே. பிளாஸ்டிக் கூட 250. கேளுங்க அண்ணன் கூட இட்லி பண்ண கரண்டி வெயிட் கூடயா? 500 ரூபாய் முடிஞ்சிச்சு. வெயிட்டான கூட இந்த கலவைக்கெல்லாம் வச்சுப்பாங்கல்ல அந்த கூட இந்த குண்டானுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க. இந்த குண்டானுக்கா இது வந்து 150 ரூபான்னு போட்டுருங்க. போட்டுருக்காங்க 220 ரூபா. அப்போ எதுக்கு 150 ரூபா போட்டு அவங்க நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி எதுக்கு 220 போட்டிருக்காங்க? கடையில் போட்டுருக்காங்க. அந்த கொடுக்கும்போது இங்க மட்டும் எங்க 280 ரூபா இருந்தது. 175 முன்னாடி போட்டுக்கன்னு சொன்னீங்க. எங்க 180 ரூபா இருந்தது கீழே ரோஜா காட்டை. நீங்க 175 ரூபா போட்டுக்க சொன்னீங்க. சரி 175 ரூபா போட்டு கணக்கு கொடுங்க. அப்போ நான் ஏன் இதுக்கு 180 ரூபா தானே போட்டிருக்கு. 150 ரூபா தான் போட்டிருக்கு. 150 ரூபாலாம் அது நம்பர் போட்டிருக்காங்க பாப்பா. அப்போ மேலே 205 ரூபா போட்டிருக்கல. அதுக்கு என்ன சொல்லுதா? அதுதான் நம்பர் கீழே போட்டுக்கதான் ரேட்டு. ரேட்டு இப்போ பழசு 200 ரூபா எடுத்துங்க. பழசு 200 ரூபாய்க்குலாம் நீங்கள் கம்பெனி தான் கொண்டு போகணும். அது ஒன்று கூட வாங்க மாட்டாங்க. இது 3 முடிஞ்சு கரெக்டாக ரேட்டு போட்டிருக்கு. இதுக்கு நான் இதுக்கு பைசா மேலே அதில் 5 ரூபா 10 ரூபா சேர்க்க முடியாது, குறைக்க முடியாது. நான் பைசா தரேன். அது 3த்துக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த ஜாமானுக்கு என்ன பாப்பா அது முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண நீங்க சொல்றது என்ன? நான் ஜிபே பண்ணி விடுறேனே. தம்பி எல்லாம் விடுப்பா. பாப்பா சைக்கிள் விடு. போட்டியா ஒரு அண்ணன் விடுங்க. சைக்கிள் போட்டு ஏய் அதுல வேற 25 ரூபா இருக்குங்கடா. 25 ரூபா இருக்கு. 150 ரூபா போட்டு விடுறேன். போதும்ல? சரி பாப்பா போட்டு. ஏமாத்தாதீங்க. நான் ஒன்று ஏமாத்தலை. ஏன்டா ஜாமான் வாங்கலை. உங்கள்கிட்ட தான் அந்த பொங்க பணம் வாங்கினேன். என்ன இருக்கு பாருங்க அது மாதிரி. அப்படி சில்வரில் இருக்குல்ல அதுதான் வாங்கினேன். கோடு கூட இருக்கு பாருங்க. அது மாதிரி அந்த வீட்டு வாசலில் வாங்கினேன். இதா இது 160 ரூபா. சொட்டு வந்து அது மாதிரி இன்னொன்று வேணா இருக்குது. 320 ரூபா ஒரு செட்டு. குணசேகர் என்ன வருது? பானை மட்டும் பத்தாதுக்கு. பானை வாங்கினா கரண்டி வாங்கினா 2 பிளேட் வாங்கணும். புதுசா இல்லையா? நம்ம வீட்டுக்கு கேஸ்ல வைக்க போறோம். அடுப்பு தான் சும்மா எதுல போட்டு கிண்டுவா? கையை விட்டு கிண்டுவியா? அதான் ஆப்பா செஞ்சு வச்சுக்கணும். ஆப்பா கட்டாஞ்சி கட்ட 50 கட்டாஞ்சி கட்ட பிளாஸ்டிக் கட்ட பச்சை. சரி ஐயா பல மாதிரி மாற்ற கூட நாங்க 1 வருஷம் 12 வருஷம் கட்டி வச்சுக்கிறாங்களா? சரி பார்த்தேன். எதுவும் புரியா? பள்ளியூத்து புரியல? தெரியும். அதுக்கெல்லாம் வந்துடும். கையெழுத்து போடுறேன். ஆஃபீஸ் கையெழுத்து வந்துடும். அப்புறம் கொஞ்சம் வேற புரிய முடியுது. போயிட்டாங்க 3000 ரூபா விட்டுருக்காங்க. பாதி வாங்க போகிறீங்களா? இந்த அனுப்பி எடுத்துக்கப்ப சாணின்னு வச்சுக்கோங்க. எடுத்து அப்படியே மேலே போட முடியுமா?